ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிம்படும்படியாக கூடி வந்த ஒவ்வொருவரையும் அலங்கார வாசல் தேவாலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்து ஜெபிக்கிறேன். இந்த டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய துக்கத்தையும் ஆண்டவர் தாமே சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வதித்து அவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். சங்கீத புஸ்தகம் 34:10 ஒருவர் வாசிக்கலாம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா? எல்லாரும் தேவ பிள்ளைகளை வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவன் சொல்லுகிறார். இந்த வருஷம் அவரை தேடுகிற ஒவ்வொருவரும் குறைபடவே மாட்டார். ஹல்லேலூயா! அவரை நம்பினவர்கள் தேவனுடைய கிருபையினாலே சுபிட்சம் பெறுவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ, இன்னைக்கு எத்தனையோ பேர் எதையோ தேடி ஓடுறாங்க. அவங்க வாழ்க்கையில இத்தனை வயசு வரைக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கர்த்தரை நீ தேடுவாயானால் இந்த 2024 வருஷத்திலே இந்த முதல் ஆராதனையிலே தேவ பிள்ளையை உனக்காக பேசுகிறார். எவ்வளவோ காரியத்தை தேடி ஓடி இருப்ப. இந்த யூடியூப் சேனல் மூலம் இதை பார்க்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியை, அவரை தேடின நாங்கள் வாழ்வடைந்திருக்கிறோம். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று எங்களை தள்ளினவர் மக்கள் மத்தியிலே அவர் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேடுங்கள், கண்டடைவீர்கள். எங்க தேடணும்? தேவ சமூகத்துலனா நமக்கு தேவன் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார், தேவாலயத்தை கொடுத்திருக்கிறார், அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேடுங்கள், கண்டடை. வாசிக்கலாம். அவர் சமூகத்திலே காத்திருந்த போது எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிம்படும்படியாக எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். தேவ சமூகத்திலே எபிரேயர் எழுதின நிருபம் கர்த்தருடைய மகாபெரிய இரக்கத்தினாலே 11ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமமே மகிம்படுவதாக. எபிரேயர் 11:6 ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருடைய கிருபையினாலே விசேஷமா தேவ பிள்ளைகளை பக்கம் புதிய ஏற்பாடு 308, பக்கம் புதிய ஏற்பாடு 308, எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, சங்கீத புத்தகத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம், ஏதோ ஒரு கடவுளுக்கு கேட்கணும் நிலை இல்ல. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாம எப்படியா தேவன் மேல பிரியமா இருப்பது அது நல்லது இல்லை. இல்லையா? கணவர் மேல அன்பு இல்லாம, மனைவி மேல அன்பு இல்லாம, பிள்ளைங்க மேல அன்பு இல்லாம, தாய் தப்பன் மேல பிள்ளைங்களுக்கு அன்பு இல்லாம இருந்தா அந்த குடும்பம் நல்லாவா இருக்கும்? இல்லையா? ஒரு நாள நல்லா இது ஒரு கடமைக்காக வாழ்ந்துட்டு போலாம். 4 பேர் என்ன சொல்லுவாங்க? பைபிள் எடுத்துட்டுமே, ரட்சிக்கப்பட்டுட்டுமே, 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மனசை ஏதாவது பிடிச்சிட்டு எப்படியோ ஒண்ணு கடவுள் இருக்கிற குடும்பத்துல நம்ம வாழ்ந்து போயிடலாமா தவிர பூரண அன்பு இல்லாம சந்தோஷ சமாதானம் கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவர்கள்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் முதல்ல என்ன பண்ணா? நீ விசுவாசிக்கணும். அதுக்குதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு கடவுளுடைய பிள்ளைங்க வச்ச பேரு விசுவாசி. விசுவாசியே நீ பதறாதே. முதல்ல என்ன பண்ண? நீ ஆண்டவர் இருக்கிறார் என்றத முதல்ல நீ என்ன செய்யணும்? முதல்ல நீ உணர்ந்து கொள்ளணும். விசுவாசம் இல்லாம நான் ஆண்டவர் மேல பக்தியாகிறோம் வந்து உக்காந்துட்டு சும்மா வேஸ்ட். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாம தேவன் மேல பிரியமா இருக்க கூடாது. முதல்ல அது தவறான காரியம். யோசிச்சு பாருங்க, வீட்டுல கணவர் இருக்கிறாரு உயிரோட, விசுவாசிக்கிறோம். இல்லாதவங்க விசுவாசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, கணவர் இருக்கிறாரு விசுவாசிக்கிறோம், இல்லாதவங்க விசுவாசிக்க முடியுமா? முடியாது. ஆனா நம்முடைய தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் என்ன பண்றாரு? அவர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையால அவர் இருக்கிறார் என்று முதல்ல நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நம்ம போகும்போது, வரும்போது, ஆராதனை செய்யும் போது, ஒரு தேவைக்காக ஜெபிக்கும் போது, உபவாசம் பண்ணும் போது, எப்படின்னா அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆராதனை செய்யும் போது என்ன செய்யணும்? உன்னுடைய சிந்தனை, எண்ணம், உன்னுடைய விசுவாசம் எல்லாம் பரலோக ராஜ்யத்து அந்த வானாதி வானத்தை நோக்கி ஆராதனை செய்ய. ஆண்டவரே என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசம் இல்லாம தேவன் மேல நீ பிரியமா இருக்க முடியாது. அவர் இருக்கிறார் என்று முதல்ல நீ என்ன செய்யணும்? நீ நம்பணும், நீ விசுவாசிக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறாரு, தேடாதவங்களுக்கு பலன் அளிக்க மாட்டார். தேடணும். எப்படி? அனுதினமும் தேடணும். இன்னைக்கு தெய்வத்துடைய பிள்ளை, நீ எங்கெங்கோ தேடி ஓடுற. நீ தேடி ஓடி சும்மாதான் போய் சும்மாதான் வரணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேரு எதையோ தேடி ஓடி எவ்வளோ நேரத்தை செலவிடுறாங்க, பணத்தை செலவிடுறாங்க, தன்னுடைய பிரயாசத்தை செலவிடுறாங்க, காசு பணத்தை செலவிடுறாங்க. அங்க போய் 5 நிமிஷம் நிற்பாங்க, அவன் தள்ளிடுவான். கியூல நிற்பாங்க, அங்க போய் என்ன பண்ணுவாங்க? தள்ளிடுவான். 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. தள்ளப்பட்ட உன்னை தூக்கி எடுக்கிறவர் அவர். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவருக்கு ஒண்ணுமே செய்யல, ஆனா நீ அவரை தேடனா அவர் உன்னை என்ன செய்வாரு? கர்த்தர் கிருபையாலே உன்னை தாங்குகிறவர். என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டியே, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்குதா? இல்ல. ஆனா என் வாழ்க்கையில சமாதானம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, 2003 வருஷத்திலே தேவன் என்னை தேடி வந்தார். 29வது வயதிலே தேவன் என்னை ரட்சிக்கும்படியாய் என் தேவன் வியாதி நேரத்திலே அவர் கடந்து வந்தார். 28 கர்த்தருடைய கிருபையின் வயது காலங்களிலே, என் புத்தி தெரிந்த நாட்களிலிருந்து நான் செய்யாத அநியாய அக்கிரமங்கள் கிடையாது. நான் போகாத கோயில் குளம் கிடையாது. நான் பண்ணாதது ஒன்றும் கிடையாது. நான் தேவனை தேடவில்லை, அவரை மாத்திரம் தேடாம மீதி எல்லாத்தையும் தேடினேன். அழகு குத்தின தழும்பு இருக்கு, அந்தரத்துல மாலை போட்ட தழும்பு இருக்கு, 12 முள்ளு போட்ட 12 அடையாளங்கள் இருக்கு. ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனை தேட ஆரம்பித்தேன். தன் 30வது வயதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு ஞானஸ்தானம் யோர்தான் நதியிலே கொடுத்தது போல எனக்கு 2004 தேவனுடைய மகாபெரிய கிருபையாலே திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். தேவனை தேடி 2004 30வது வயதிலே தேவன் எனக்கு திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். என் பேர் ஜீவ புத்தகத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது.
என் வாழ்க்கை தரத்தை தேவன் மாற்றினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5க்கும் 10க்கும் அல்லாடி திண்டாடி கடன் வாங்கி கண்ணீர் விட்டு வேதனை சோதனைகளை பாடுபட்டு கொண்ட என் வாழ்க்கையை தேவன் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே 2004 மாற்றி ஊழியத்தை கொடுத்து, மனைவியை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, விசுவாசிகளை கொடுத்து தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஏனென்றால் நான் அவரை தேடினேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்டென்று முதலாவது விசுவாசி. நீ சுவிசேஷத்தை சொல்லும் போது என்ன செய்யணும்? அவர் இருக்கிறார் சொல்லும் போது நீ முதல்ல ஜபத்தில் இருந்து தான் போனோம். ஒருவருக்கு நீ ஊழியம் செய்யும் போது ஜபத்தில் இருந்து போனோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம், 7 வாசிங்க. அதே எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டானதுக்கும் நீதிக்கும் சுதந்திரவாளியானா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நோவா என்ற ஒரு மனுஷன் இருந்தார். கர்த்தருடைய கிருபையினாலே வேதத்தில் வாசி. மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினதென்று கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்படுகிறார். நோவாவோ கர்த்தரோடு இருக்கிறார். தேவ மனுஷன் ஜெபிக்கிறார். நோவாவுக்கு கிருபை கிடைக்கிறது. தேவன் பேசுகிறார். நோவா, ஒரு பேழையை செய் நோவா. அந்த பேழையின் நீள அகலம் இவ்வளவு நோவா. ஒரு அரைகட்டு, இன்னொரு அரைகட்டு, இன்னொரு. கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் சொல்லுகிறதை அந்த மனிதன் கேட்டார், கீழ்ப்படிந்தார். அந்த காலத்துல மழை என்னன்னு தெரியாது யாருக்குமே. என்னன்னு தெரியாது மழை யாருக்குமே. என்னன்னா மழைன்னா இந்த மழையும் தெரியாது, பனியும் தெரியாது. மழைன்னா என்னன்னு தெரியாது. தண்ணி கர்த்தருடைய கிருபையினால அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை மழை என்னன்னு தெரியாது. நீர் ஊத்து, ஓட, ஏரி, தண்ணி, அதுதான் அவங்களுக்கு குடிக்க தண்ணி. ஆனா ஆதிவாசி மக்கள் கழிவுகம் கிடையாது, கரண்ட் கிடையாது. ஆதி மனிதர்கள். தேவன் பேசுறார். கொடிய மனிதர்கள் ஒரு பக்கம், கொலகார மனிதர்கள் ஒரு பக்கம், பாவ மனிதர்கள் ஒரு பக்கம். மனுஷன் தேடுகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வேதத்துல வாசி. ஆண்டவர் பேசுறாரு நோவா கிட்ட. நோவா, இந்த உலக மனிதருடைய அக்கிரமம் பெருகி போச்சு. இந்த உலகத்தின் மக்களை நான் அழிக்க போறேன். நான் படைத்ததுக்காக மனஸ்தாபப்படுறேன். உன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள நீ என்ன செய்ய? ஒரு பேழையை செய் நோவா. அல்லேலூயா. அவர் விசுவாசித்தார். ஆண்டவர் சொன்னது என்ன பண்ணாரு? விசுவாசித்தார், நம்பினாரு. விசுவாசித்து நம்பி என்ன செய்யறாரு? பேழையை செய்ய ஆரம்பிக்கிறார். எங்க செஞ்சாரு பேழை? படகு எங்க செய்யறாரு? கப்பல் எங்க செய்யறாரு? கடலோரத்துல செஞ்சாரா? இல்ல, ஏதோ ஒரு கிராமத்துல மலை அடிவாரத்துல செய்யறாரு. எல்லாரும் கேலி பண்ணான், எல்லாரும் கிண்டல் பண்ணான், பைத்தியக்காரன்னு சொன்னான். இவனுக்கு ஒண்ணு இவன் எத்தனையோ பேர் என்னென்னவோ சொன்னாங்க தேவ கிருபையினால். ஆனால் ஆண்டவர் பேசினதை நோவா எத்தனை பாடு வந்தாலும், நிந்த வந்தாலும், அவமானம் வந்தாலும், கரை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் அவர் சொன்னதை அவர் செய்யும்படி விசுவாசித்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கூட அவர் இருக்கிறார், அவர் சொல்கிறார், அவர் பேசுகிறார், அவர் செய்கிறார் என்று நீ விசுவாசித்தா நோவாவுக்கு கிடைத்த கிருபை உனக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். வேலை செய்தார். யோபிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, உன் குடும்பத்தை காப்பாத்து. முதல்ல நீ என்ன செய்யணும்? உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்து. யோசிச்சு பாருங்க, 600 வருஷம் பிரசங்கம் பண்றாரு, ஒருத்தம் கூட ரட்சிக்கப்படல. மனுஷனுடைய சுபாவங்களை பாத்தியா?
அல்லேலூயா. மனுஷனுடைய சுபாவங்களை பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா நோவா விசுவாசித்தார். நீ விசுவாசிச்சினா அவரால் கூடாத காரியம் பூமியில ஒண்ணுமில்லை. அவரால் ஆகாத காரியம் பூமியில ஒண்ணுமில்லை. அவர் இருக்கிறார். அவர் என்னோடு தான் இருக்கிறாரு. அவர் காற்றோடு காற்றா கலந்து என் குடும்பத்தை காப்பாத்துறாரு. அவரு தேவனுடைய கைவேலையால் செய்யப்பட்ட அவரு சுரூபம் கிடையாது, ஒரு விக்கிரம் கிடையாது. அவர் ஜீவனுள்ள தேவன் சொல்லி நீ விசுவாசிக்கும் போது அவர் என்ன செய்யறாரா, நீ போகும்போதும் வரும்போதும் உன்னையும் பாதுகாக்கிறார், என்னையும் பாதுகாக்கிறார். இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ சகோதரா சகோதரியே, நீ கூட விசுவாசிச்சுன்னா உனக்கும் கூட தேவன் ஒரு மறுவாழ்வை கொடுக்க அந்த புது வருஷத்திலே காத்து வாசிக்கலாம். 8 வாசித்து பாருங்க. விசுவாசத்தினால் ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாம புறப்பட்டான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா தாசர்கிட்ட ஆண்டவர் பேசினார். இங்கே ஆபிரகாம் தாசர்கிட்ட பேசுறாரு. ஆபிரகாம் யாரு? அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாரு? சிற்பச்சாரி, சிலை செய்யறவர் அவங்க அப்பா. அவங்க அப்பா பேர் என்ன? தேராகு. தேராகுடைய மகன் ஆபிரகாம். தேராகுடையதான வேலை என்னடா? சிலை செய்யற வேலை. கல்லு எடுத்து சிலை செய்யணும், மண்ணை எடுத்து சிலை செய்யணும், ஒரு மரத்தை எடுத்து சிலை செய்யணும். யார் எதை செய்ய சொல்றாங்களோ அதை செஞ்சு கொடுக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தார். தேவன் பார்த்தா சிலை செய்யறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வாங்க. இறைவனுடைய சிலையை செய்வதற்கு அவங்க எப்படின்னா தீட்டுப்படாத வாழ்க்கை வாழ்வாங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வாங்க, சுத்தபத்தமான வாழ்க்கை வாழ்வாங்க, பயபக்தியான வாழ்க்கை வாழ்வாங்க. 3 வேளை தொழுது கொள்ளுவாங்க. ஏன்னா இறைவனுடைய அந்த ஒரு சிலை செய்வதற்கான அந்த கோத்திரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பயபக்தியா செய்யறவங்களே. அப்படின்னா உண்மையான தேவனை தொழுது கொள்ற நீ நானும் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, அதோட பயபக்தியா இருக்கணும். ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை கர்த்தர் கண்ணோக்கினார். அப்பா சொல்லியிருப்பாரு, தெய்வ பயம்னா எப்படின்னு மகனுக்கு போதிச்சிருப்பாரு. அல்லேலூயா. நீ உன் பிள்ளைங்களுக்கு போதிக்கிறியா? உன் பிள்ளைங்களுக்கு போதிக்கிறியா? உன் பிள்ளைங்களை தெய்வ சுபாவத்துல நடத்துறியா? ஜெபம் பண்ண சொல்றியா? இந்த வயதுல நீ செய்து தப்புன்னு கண்டிக்கிறியா? இல்ல நீயே காதுல கம்புல மூக்குல மூக்குத்தையும் கடுகுத்தையும் போட்டு காலில் கொலுசு போட்டு வளையத்தை போட்டு கட்டி வைக்கிறியா? யோசிச்சு பாரு. உன் பிள்ளைக்கு நீயே என்ன பண்ற? பொட்டு வச்சு அழகு பார்க்கற, கருப்பு பொட்டு வைக்கிற, புழு பொட்டு வைக்கிற, சிவப்பு பொட்டு வைக்கிற, கவுரு கட்டுற, அண்ணா கவுரு கட்டுற, காலுக்கு ஆம்பளை பள்ளிக்கு கொலுசு போடுற, பொம்பளை பள்ளிக்கு செருப்பு, என்னென்னவோ போடுற. பிள்ளை இல்ல. அசுத்தமான வாழ்க்கையில பிள்ளைகளை நடத்தக்கூடாது. கர்த்தர் உன்னை விசுவாசத்தோடு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாம் மாய உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற கர்த்தர் உன்னை சீர்திருத்தி உன்னை வேறு பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆபிரகாம் விசுவாசம். ஆனா எங்க போ சொல்றாரு? ஆபிரகாமே வா, உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன். அல்லேலூயா. என்ன பண்ண போறேன்? பெரிய ஜாதியாக போறேன் போன்னாரு. எங்க போறது? எங்க போறது? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆபிரகாம் மறுமனையாட்டி ஆகிய ஆகாரை கூட எப்படிதான் அவன் ஆபிரகாம் செய்தாரு. போ, ஒரு குழந்தையும் கையில கொடுத்துட்டாரு, ஒரு துரித்து தண்ணியும் கையில கொடுத்துட்டாரு. உனக்கு இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்ல, எங்கேயாவது போன்னு சொல்லி அனுப்பிச்சிடு. எங்க போறது?
தேவ பிள்ளையே, ஆகாரம் வேற வழி இல்லாம சின்ன குழந்தைய தூக்கி எங்க போறதுன்னு தெரியல. எங்க போறது, எங்க யார் இருக்கிறா? தேவபிள்ளை வீசு ஒண்ணுமே தெரியல. எந்த பக்கம் போறது, கிழக்க போறதா வடக்க போறதா தெற்கு போறதா தெரியல. தேவபிள்ளைகளே, அந்த மகளும் புறப்படுறா விசுவாசத்தோடு. எப்படி? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். சாமி ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னா போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதொருகி கரம் நீட்டி நீ அதிசயம் செய்பவரே, மனதொருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த மகளும் விசுவாசத்தோட உருகாத மலை தண்ணீராய் தடாகமாக உருகினது. ஆபிரகாம் சொல்றாரு, ஒருவேளை அதுதான் தேவன் சொல்ற. இந்த புது வருஷத்துல முதல் நாள் தேவனுடைய கிருபையினாலே, அன்பு தேவ பிள்ளைகளே, அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறவளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவளே, இல்லாததை நீ விசுவாசி. முதல்ல அவர் இருக்கிறார் ஒருத்தர். நான் இதை விரும்புறேன். இந்த விரும்புகிறது இந்த உலகத்துல தான் இருக்குது. ஆனா என்னால பெற்றுக்கொள்ள எனக்கு திராணியோ பலனோ எனக்கு உதவி செய்ய யாரோ இல்ல. ஆனா ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. யார் கேட்டாலும் ஆண்டவர் உதவி செய்வார். உன்னை திக்கற்ற பிள்ளைன்னு தள்ள மாட்டாரு. உன்னை விதவைன்னு தள்ள மாட்டாரு. நீ அநாதன்னு தள்ள மாட்டாரு. நீ படிக்காதவன்னு தள்ள மாட்டாரு. நீ ஒன்றுக்கும் எத்தனையோ பாவ சாபத்தில் இருந்தாலும் உன்னை மன்னிக்கிற தேவன் உன்னை ஒருபோதும் கர்த்தருடைய கிருபையினால தள்ள மாட்டார். ஆபிரகாம் புறப்பட்டார். வாசிக்கலாம், 8 வாசிங்க. கர்த்தருடைய கிருபை. சரி, எபிரேயர் 11:11 வாசித்து பாருங்க. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா? நோவா, ஆபிரகாம் முன்னமே படிக்கிறோம். எப்படி கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே விசுவாசம் இல்லாம தேவனிடத்திலே நீ பிரியமாய் இருந்தீன்னா தான் கர்த்தர் கிருபையினால. ஆனா விசுவாசம் இல்லாம நீ எதை கேட்டாலும் கிடைக்காது. அல்லேலூயா. விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தோட தேவனிடத்துல கேட்கும் போதுதான் கிடைக்கும். முதலாவது அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு நீ
ஒவ்வொரு மணித்துளியும் நினைத்து கொண்டிருக்கணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிற தேவன் அவர். அவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவர். அவர் உண்மையிலே பிரதட்சணமாக தரிசனம் தருகிறவர். அவர் என் மேலே பிரதட்சணமாக தரிசனம் தந்த தேவன் அவர். அவர் உன் குடும்பத்திலே என் குடும்பத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் அவர். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர். தேவ பிள்ளைய சாராள் அம்மாக்கு எவ்வளவு வயசு? வயசாகி போச்சு. என்ன இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் இருந்தது. பீரோ திறந்தா கட்டி கட்டியா தங்கம் வெள்ளி, ஒரு பாக்ஸ் திறந்தா வைரம், ஒரு பாக்ஸ் திறந்தா வைடூரியம், ஒரு பாக்ஸ் திறந்தா கோமோதம், ஒரு பாக்ஸ் திறந்தா கர்த்தருடைய கிருபையினால மரகதம், ஒரு பக்கம் திறந்தா மாணிக்கம். பயங்கரம் விலையேறப்பட்டு சொத்து சுகத்துக்கு அளவில்லை. ஆனா என்ன இல்ல, அம்மான்னு கூப்பிட ஒரு பிள்ளை இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலத்துல நீ நெஞ்சோட ஒரு பிள்ளையை அணைச்சிருப்ப, அவனுக்கு ஈசாக்குன்னு பேரிடுவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் சொன்னது? யார் சொன்னது? ஆபிரகாம் தாசனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சொன்னது எத்தனை வருஷம் ஆகி போச்சு? எத்தனை வயசுல சொல்றாரு? எத்தனை வயசுல சொல்றாரு? தீர்க்க தரிசனம் 99 வருஷம் தான் நிறைவேறுது. எப்ப சொன்னாரு ஆண்டவர்? அல்லேலூயா. கிட்டத்தட்ட 40 வயசு 38 வருஷத்திலே சொல்றாரு தேவனுடைய கிருபையினால. எத்தனை வருஷம் இடைவெளி? அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் சாராள் நினைச்சிருப்பாங்க, சாராளுக்கு வழிபாடு நின்னுடும். இன்னைக்கு இந்த மாசம் எனக்கு வழிபாடு நிற்கும். இந்த வருஷம் 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 வயசாயிடுச்சு. வயசாயிட்டா வழிபாடு நின்னுடும். குழந்தை பிறக்குமா? தெய்வத்துடைய பிள்ளையை தேவனால் கூடாது ஒண்ணுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. எத்தனை பேர் அவர் சத்தவன உயிரோடு எழுப்பின தேவன், சத்த கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கிற தேவன், கட்டிகளை கரைய செய்த தேவன் அவர். நம்முடைய தேவன் மாந்திரிக கிரிகளை அழிக்கிற தேவன் அவர். இதோ கர்த்தருடைய வியாதிகளை சுகமாக்குறவர். அன்பு தெய்வ பிள்ளைகள், விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும். அல்லேலூயா. சாராள் கர்ப்பம் செத்ததென்று அறிந்தும் விசுவாசித்தாங்க. யாரே? சாராள். கர்த்தர் சொன்னது போலவே ஒரு மகனை கொடுக்கிறார். அந்த மகனுக்கு கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் சொன்னது போலவே பேரிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த சபையில இருந்தாலும் சரி, இல்ல எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை உனக்கு கர்ப்பகணி இல்லையா, உன் வயிற்று மேல கை வச்சு ஜெபம் பண்ணு. இந்த நாளிலே தேவனுடைய கிருபை யாருக்கு தெரியும்? அவர் எந்த நேரத்தில் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைய தேவனுடைய கிருபைனால உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா அந்த ஆண் பிள்ளைக்கு ஈசாக்குன்னு பேரு வை. தேவ கிருபைனால பெண் பிள்ளை பிறந்தா அந்த மகளுக்கு தேவனுடைய கிருபைனால சாராளுன்னு பேரு வை. கர்த்தர் உன்னை நினைத்தருவானா? இப்பொழுது உன் கர்ப்பத்திலே தேவன் ஒரு கர்ப்பகனை அசைவாட கிருபை தருவாராக. கர்த்தர் உன் கட்டை உடைப்பாராக. உன் கர்ப்பகனில் இருக்கிற பொல்லாத கிரியை எடுப்பாராக. தேவ வல்லமை இறங்குவதா ரைட் நவ ஜீசஸ் தொடுவிரா ரபாலா தரானமா. சொன்னத மறந்துடாத. ஆண் பிள்ளைன்னா ஈசாக்குன்னு கர்த்தருடைய கிருபையினால, தேவனுடைய கிருபையினால. பெண் பிள்ளைன்னா சாராளுன்னு மறந்துடாத, எழுதி வச்சுக்க. வாக்கு கொடுக்கிற தேவன் அவர், வாக்கு மாறாதவர் அவர். விசுவாசி, அவர் உயிரோடு இருக்கிறார். பேர் வச்சு இப்ப பேர் வச்சிரு. எனக்கு ஆம்பளை பிள்ளை பறக்குது, இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை அவன் பேரு ஈசாக்கு, பேர் வச்சிரு.
எனக்கு பெண் பிள்ளை மேல ஆசை, பேர் வச்சிரு. எனக்கு பெண் பிள்ளை பிறகுது. அந்த பெண் பிள்ளைக்கு கர்த்தருடைய கிருபைனால, தேவனுடைய மகாபெரிய கிருபைனால நான் சாராள்னு பேர் வைக்கிறேன். இல்ல இவ்வளவு காலம் தாமதமாச்சு, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ரெண்டுமே பிறகுது. ரெண்டு பிள்ளைக்கும் கர்த்தருடைய கிருபைனால நான் வந்து பேர் வச்சுட்டேன். ஹல்லேலூயா. ஓ ராஜா லாதாரானா கிருபை பேர் வச்சு ஜெபம் பண்ணு. விசுவாசம் உள்ளவனே பாக்கியவதி, விசுவாசம் உள்ளவனே பாக்கியவான். கர்த்தருடைய கிருபை. வாசிக்கலாம். ஒன்னு வாசிச்சு பாருங்க, எபிரேயர் 11:1. கேளு, இதுதான் விசேஷமானது. எல்லாமே விசேஷம் தான். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்குது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்ப்பகனி எங்கிருந்து வருது தெரியுமா? ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது தெரியுமா? விலையேறப்பட்ட கரை எங்கிருந்து வருது தெரியுமா? உன்னதத்திலிருந்து வருது. ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்குது. அவரை கட்டளையிட்டா போதும். அதுக்குதான் கர்த்தருடைய கிருபைனால 100க்கு அதிபதி சொன்னான். எப்படி? ஐயா ஒரு வார்த்தை சொல்லு, ஐயா ஐயா ஒரு வார்த்தை சொல்லு. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் சூழ்நிலையே மாறிடும். எத்தனை பேரு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. எவ்வளோ வார்த்தை யாரோ சொல்றாங்க. வேணா வேணா வேணா, அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, உன் வாழ்க்கை மாறிடும், என் வாழ்க்கை மாறிடும். தெய்வத்துடைய ஒரு வார்த்தை சொன்ன தேவனுக்கு மகிமை. எப்படி தேவன விசுவாசமானதை நம்பணும். முதல்ல என்ன பண்ணணும்? நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? 100 மடங்கு நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? 100 மடங்கு நம்பிக்கை. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத இல்ல உன் பார்வையில, ஆனா அவரு பார்வையில இருக்குது. அல்லேலூயா. அதனை விசுவாசிக்கும் போது வாக்கிய செய்வார். வாசிக்கலாம். மல்கியாவில் சொல்றாரு பாருங்க, எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் கிருபைனால மல்கியா எழுதின தீர்க்க தரிசன வாக்கியத்துல கர்த்தருடைய மகாபெரிய கிருபைனால எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமையும் கனமும். மல்கியா கர்த்தருடைய கிருபை பக்கம் 1105. மல்கியா 1105. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கர்த்தருடைய கிருபைனால 7ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாம அவைகளை விட்டு விலகி போயிட்டீங்க. என்னிடத்துல திரும்புங்க, அப்பொழுது நான் உங்களிடத்துல திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனோட பேசுறாரு. என்னன்னா, என்னை உங்க பிதாக்கள் காலகட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, என்னை மறுதளிச்சு போயிட்டாங்க. உங்க தாய் தகப்பன் முன்னோர்கள் எல்லாம் சொன்னதுபடி மூதாதிகள் கடவுளும், மூதாதிகள் தெய்வம், மூதாதிகள் அவங்க குல தெய்வம் அப்படின்னு வழிபட்டு வர. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் சகலத்தையும் படைத்தேன். நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க. இப்போ மனம் திரும்புங்க. அப்போ நீங்க என்கிட்ட வந்தா நான் உங்ககிட்ட வருவேன். அல்லேலூயா. எந்த விஷயத்துலன்னு கேட்கிறாங்க. நாங்க எதிலெல்லாம் தவறுன்னு சொல்லுங்க அப்படின்னு யார் கேட்கறது? ஆத்துமா கேக்குது. அல்லேலூயா. என்ன கேக்குது? ஆத்துமா கேக்குது. வாசிங்க. இப்போ 8 வாசிட்டு பாருங்க. கேளுங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்ன வஞ்சிக்கிறீங்க. எதனால உமை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தான் என்ன வஞ்சிக்கிறீங்க. எதில வஞ்சித்தீங்களா? எதிலையா? தசம பாகத்திலும் காணிக்கையிலும். நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நான் கொடுக்கிற தசம பாகத்திலையும் காணிக்கையிலுமா நீ வாழ போறன்னு. இல்ல, அது நீ தெய்வ பயத்தை குறிக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ பயப்படுறியா? அவருக்கு படைக்க வேண்டிய படைப்பை நீ கரெக்டா படைக்கிறியா? அவருக்கு நீ படையல் போடுறிய எது தெரியுமா?
உன் கையின் கிரிய. இன்னொன்னு தெரியுமா? KFC ஓனர் இருக்கிற தெரியுமா? இன்னைக்கு உலகம் முழுதும் ஃபேமஸ் ஆனவர் அவர். அல்லேலூயா. அவர் முத என்ன வியாபாரம் செய்தாரு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் கிருபைனால பழம் வியாபாரம் செய்தார். ஆப்பிள் எல்லாம் கொண்டு போய் வீடு வீடா கொடுப்பாராம். ஒரு நாள் அவர் என்ன செய்தாருன்னா, சிக்கனை அவரே ஏதோ ஒரு மசாலா எல்லாம் தடவி அதெல்லாம் பண்ணி எண்ணெயில போட்டு பேக் பண்ணி கொடுத்தாராம். ரொம்ப டேஸ்ட் ஆயிடுச்சு. அது உலகம் முழுதும் இன்னைக்கு ஃபேமஸ் ஆகுது. ஆனா அவர் எவ்வளவு தெரியுமா தசம்பாகம் கொடுத்தாராம்? வருகிறதான லாபத்துல 30% தசம்பாகம் கொடுத்தாராம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. 10% அல்ல, 30% கொடுத்தாராம். இன்னைக்கு KFC இல்லாத ஊரே கிடையாது. ஆனா அது தேவ கிருபைனால அந்த ஓனர் கடவுளுக்குள்ள போயிட்டாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை எத்தனை கோடி வருமானம் வந்தாலும் கடை கிடையாதுன்னு 3 நேரம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தருக்கு ஆன உண்டு பண்ண நாள். இதை நான் பரிசுத்த குலைச்சலாக்க மாட்டேன். நீ எப்ப எதில முதல்ல தவறன்னா, அந்த பணத்துல முதல்ல பிசாசு உன்னை வைக்கிறான். ஃபர்ஸ்ட் அல்லேலூயா. முதல்ல எதில வைக்கிறான்? பிசாசானவன் பணத்துல வைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும், எவ்வளவுதான் பணம் வந்தாலும், மனுஷனுடைய இயல்பில பிசாசு பண்ற வேலை. நம்ம ஒண்ணும் பண்றது இல்லை. நம்ம கொடுக்கணும்னு தான் வாஞ்ச. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்? எவ்வளவு கொடுப்பான் உனக்கு. ஆனா நீ நானும் எப்படி இருந்தவங்க தெரியுமா? ஒரு நாள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒருத்தர்கிட்ட கையேந்த நாள் தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கின்னு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் ஒரு 100 ரூபாய்க்காக நம்ம எவ்வளவு கையேந்தி நின்று இருப்போம் தெரியுமா? அம்மா தருவாங்களா? அப்பா தருவாங்களா? என் கணவர் தருவாரா? யாராவது தருவாங்களா? அப்படின்னு எவ்வளவு நாள் ஏங்கி இருப்ப. ஆனா இன்னைக்கு உன் கைய லட்சமா பார்க்க வைக்கிறாரு. அல்லேலூயா. ஆயிரக்கணக்க பார்க்க வைக்கிறாரு தேவ பிள்ளைய. இது யார் செய்த கிருபை தெரியுமா? அவருடைய மகாபெரிய கிருபை. ஆனா எத்தனையோ ரூபத்துல வருமானம் வந்தோம் கூட உனக்கு என்ன இல்ல? வஞ்சிக்கிற நீ யார? வாசிக்கலாம். அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 வாசிங்க. அல்லேலூயா. யார வஞ்சிக்கிறீங்க நீங்க? ஊழியக்காரன கிடையாது, ஆண்டவரையே வஞ்சிக்கிற. ஆனா யோசிப்பாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ கடவுளுக்கு வஞ்சகம் செய்தினா அந்த மாதம் உனக்கு 2 மடங்கு செலவாகும். அல்லேலூயா. கடவுள் பேசுவாரு, ஆனா நீ செய்ய மாட்ட. ஆனா உன் உள்ளம் சமாதானம் இழக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். நான் சொல்லல, உன்னை உண்டாக்குனவர் சொல்றார். உன் கையின் கிரியை ஆசீர்வதித்தவர் சொல்றார். அவர் உண்டென்றும் அவர் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிற உனக்கு நீ வஞ்சிக்கிற எதலன்னா, பண விஷயத்துல நீ என்ன பண்ற? கர்த்தர்கிட்ட வீக்கா இருக்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையை வாசிக்கலாம். 10 வாசிங்க. என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்ன சோதித்துப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? பண்டசாலை ஆலயத்துக்கு நீ தசம்பாகம் கொண்டு வரணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? ஜிபே அனுப்பிட்டாயா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நான் உனக்கு ஆசீர்வதிப்பனும் ஆசீர்வதிக்க மாட்டேனோன்னு நீ ஒன்னா என்ன சோதிச்சு பாரு. நம்ம தெய்வத்தை சோதிக்க முடியுமா? சாதாரண பணம் அந்த பேப்பருக்காக தேவனை சோதிக்க முடியுமா? நம்ம என்ன கொண்டு போக போறோமா? கடவுளுடைய நீதி நியாயங்களை நீ வாழ்ந்தா, அவர் மேல பக்தி வைராகத்தில் நீ வாழ்ந்தா, முதல் நீ என்ன அந்த விசுவாசத்துல நீ பாரு. தெய்வத்துடைய பிள்ளைய, இது தேவனுக்கு தேவன் விரும்பினபடினால நான் இதை செய்யறேன். மனுஷன் விரும்பல, அவர் விரும்புறாரு. அல்லேலூயா. எவ்வளவுதான் நமக்கு வந்தாலும் நமக்கு என்ன வராது? மனசு வராது.
ஏன்? பணம். பணம் பணம் என்னது? அதுக்கு பேர் என்ன? பணம். அது அதிகமா நேசிக்கிறவங்க அடுத்து அவங்க நடக்கும் போது பணம். அல்லேலூயா. பணம் பணம் ஒரே சுழிதான். அது அதிகமா நேசிக்கிறவங்களுக்கு பணம் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ மிஷினரிங்க, எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க ஊழியம் வளருவதற்காக, விசுவாசிகள் ரட்சிக்கப்படுவதற்காக, அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தன் சொத்துக்களை கொடுத்த எத்தனையோ மிஷினரிகள் உண்டு, எத்தனையோ தாய் தகப்பன் உண்டு, எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. தேவ பிள்ளைகளே, இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ குடும்பம் சபைக்கு வாடகை கட்டுறாங்க, எத்தனையோ குடும்பம் ஊழியக்கார பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, எத்தனையோ குடும்பம் ஊழியக்கார தாங்குறாங்க, எத்தனையோ குடும்பத்தை கர்த்தர் தாமே அந்த ஊழியக்கார ஆண்டவர் நம்பி வந்த தேவ பிள்ளை. இது தேவனுடைய பிள்ளைகளால தான் செய்ய முடியும். எவ்வளவு பணம் வந்தாலும் என்ன பண்ண முடியல, நம்மளால மனசு இல்ல கொடுக்கறதுக்கு. என்ன இல்ல யாரு கொடுக்கிற? நீ விசுவாசித்து பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிக்கின்னு போலாம், நேரம் இல்ல. கடைசியா வாசித்து தேவனுடைய சமூகத்திலே கடந்து போவோம். 3:16 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடோ ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவபிள்ளையே, நீ செய்யற நன்மையான நற்கிரிகளை நான் எழுதுறனோ இல்லையோ, மேல ஒருத்தர் எழுதின இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ செய்யற ஒரே ஒரு சின்ன காரியம் கூட ஆண்டவர் மறக்க மாட்டாரு. ஆனா அவரை நீ வஞ்சித்தினா நீ வஞ்சிக்கப்பட்டு போவாய். கர்த்தருடைய பிள்ளையே, நீ திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து கூட இன்னும் கூட நீ ஏதோ ஒரு ரூபத்துல மனமாறாம இருப்பாயானா தேவ கிருபையினால ஆண்டவருடைய கோபாக்கனை வந்து சேரும். முழங்கால் படிடுவோம். கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாரும் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, எபிரேயர் எழுதின புஸ்தகத்துல கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வந்தது. ஆம், அவர் இருக்கிறார் என்று முதலாவது நீ விசுவாசிக்க வேண்டும். தேவ பிள்ளையே, நோவா தேவதாசன் விசுவாசித்தார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கிருபையினால் சாராள் தாயார் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதோ தேவனுடைய விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை உன்னை தேடி வந்தது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஓ ஷாராலாதாரானா, தேவ பிள்ளை விசுவாசிக்கணும். நீ தேவன் இருக்கிற உயிரோடு இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். அப்போது உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். அப்போது உன் வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையினால சிறந்திருக்கும். நீ தவறினதை சரி செய்து கொள். தேவ வல்லமை இறங்குவதா. சாராள் கல்பம் செத்தவளாயிருந்து விசுவாசித்தா, கர்த்தர் கிருபை செய்தா. உனக்கும் தேவன் அப்படி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஓ ஆபிரகாம் தாசன் விசுவாசித்தா, கர்த்தர் தகப்பனாக மாற்றினார். ஏராளமான பொன்னும் வெள்ளியும் மாற்றினார். கால் மிதிக்கும் தேசத்தை கர்த்தர் சொந்தமாக்கி கொடுத்தார். கர்த்தர் உன்னையும் நடத்த வல்லவரா இருக்கிறார். ஒன்று அல்ல, 1/10 ஒரு பங்கு அல்ல. நீ எவ்வளவு கொடுத்தாலும் தேவனுடைய கிருபையினால் அவ்வளவா உன் கணக்கு அங்கே ஒரு ஞாபக புத்தகத்தில் எழுதப்படுகிறது. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உன் அக்கிரமம் மன்னிக்கப்படுகிறது. இப்பொழுது தேவன் உனக்கு முகமுகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய இந்த செய்தியை கேட்கிறவர்களே, இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உண்மையில ஒரு குறை உண்டு. ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்கே? இதோ தேவனுடைய வல்லம் இறங்குவதா, தேவனுடைய பிரச்சனை இறங்குவதா, கட்டு உடைவதா, கட்டு உடைவதா. அவர் இருக்கிறார், அவர் பார்க்கிறார். அவருக்கு முன்பாக ஜீவ புத்தகம் இருக்கிறது, ஞாபக புத்தகம் இருக்கிறது. நீ செய்கிற நற்கிரிகளை எழுதி கொண்டிருக்கிறார். நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ ஜீவன் உள்ள தேவன். உன் சத்திய வார்த்தைகள் உண்மை உள்ளது. எங்களை மூடி மறைத்து பேசின உன் மகா கிருபைக்கா ஸ்தோத்திரம். கொஞ்சம் தகுதி இல்லாத அடிமையை மூடி மறைத்து இவ்வளவாய் வெளிப்பட்டதுக்காக உனக்கு ஸ்தோத்திரம். கோடி நமஸ்காரங்களை ஏறெடுக்கிறேன் சுவாமி.
இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய கிருபைதாரும். என் தேவன் ஒவ்வொருவரையும் பொறுப்படும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை அநேகர் மனம் திரும்பி செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்கள் மேல் நீதியின் ஒளி கர்த்தர் படும்படி செபிக்கிறேன். ஆசீர்வதி பலப்படுத்த காத்துக்கொள்ளும். துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆம். ஆசீர்வாதம் பிதாவாகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்னியைக்கு என்றென்றும் சதா காலங்களியோடு சகல வருஷவான் கர்த்தர் பலியாடும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஒரு குருவான் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord.